தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, பொதுக்காலம் முதல் வாரம் சனிக்கிழமை இறை வார்த்தை பகிர்விலே உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு இணைந்து இறை புகழ் பாடுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருள் புரிகின்ற ஆண்டவர், தன் அன்பால் நிறைக்கின்ற கடவுள், இந்த நாளிலே அன்னையின் பரிந்துரையின் வழியாகும் புனித வனத்து அந்தோணியாருடைய தெய்வீக பரிந்துரை மிக்க ஜெபத்தின் வழியாகும் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பு சொந்தங்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அருள் பொழிவு பெற்றவர்கள், ஆண்டவருடைய கிருபையால் தாங்கி வழிநடத்தப்படுகின்றவர்கள். இத்தகைய நம்பிக்கையோடு இந்த இறை வார்த்தை பகிர்வுக்குள் கடந்து வருவோம். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது சாமுவேல் வழியாக கடவுள் இஸ்ராயலின் முதல் அரசனை தேர்ந்தெடுக்கின்றார். அவரை அர்ச்சித்து ஆசீர்வதித்து அருள்பொழிவு செய்கின்றார். இந்நற்செய்தியை படிக்கின்ற பொழுது கடவுள் இயேசு லேவியை காண்கின்றார், அவரை அழைக்கின்றார், தன்னுடைய சீடத்துவத்திலே அவருக்கு பங்கு கொடுக்கின்றார். இதோ இன்றைய வார்த்தையின் மைய கருத்தாக நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் நம்மை அழைத்து அர்ச்சித்து அருள்பொழிவு செய்து அவருடைய மகனாய் மகளாய் வாழ்கின்ற கிருபையை கொடுக்கின்றார். நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டவர்கள். எபேசியர் புத்தகம் 1:4 படிப்பதை போல நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ்வதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்னே கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை முன்குறித்து வைத்திருக்கின்ற சொல்லப்படுகின்றது. இப்படி நம்மை முன்குறித்து வைத்த கடவுள் ரோமர் புத்தகம் 8 படிப்பதை போல நம்மை அழைக்கின்றார். அழைத்த நம்மை தமக்கு ஏற்புடையவராக மாற்றுகின்றார். தமக்கு ஏற்புடையவராக மாற்றி நம்மை அவருடைய மாட்சிமையிலே பங்கெடுக்கச் செய்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் சவுலை இஸ்ரேல் முதல் அரசராக கடவுள் அழைத்து அவரை சாமுவேல் வழியாக அருள்பொழிவு திருப்பொழிவு செய்கின்றார். திருப்பொழிவு செய்வது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு சொந்தமான மக்களாக மாற்றுவது, அவர்களை தூய்மைப்படுத்துவது, தூய ஆவியால் அவர்களை நிறைப்பது, ஆண்டவருடைய உகந்தவராக ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக அவர்களை மாற்றுகின்ற ஒரு செயல்பாடுதான் திருப்பொழிவு சடங்கு என்று சொல்லப்படுகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர்கள் திருப்பொழிவு செய்யப்பட்டார்கள், அரசர்கள் திருப்பொழிவு செய்யப்பட்டார்கள், இறைவனுக்கு சொந்தமாக மாற்றப்பட்டார்கள். எண்ணெய் குப்பியானது அவர் தலையிலே ஊற்றப்படுகின்ற பொழுது அவர்கள் அருள்பொழிவு செய்யப்படுகின்றார்கள். இப்படி அவர்கள் திருப்பொழிவு செய்யப்படுகின்ற பொழுது நடக்கிற நிகழ்வு என்ன? ஆண்டவருடைய ஆவி அவர்கள் மேல் தங்க ஆரம்பிக்கின்றது. ஆண்டவர் ஆவி அவர்களை வழிநடத்த ஆரம்பிக்கின்றது. 1 சாமுவேல் 9 அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது சவுல் அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்டவுடன் ஆண்டவருடைய ஆவி அவன் மேல் தங்கியது, அவனும் புது மனிதனாக மாற்றப்பட்டான் என்று சொல்லப்படுகின்றது. 1 சாமுவேல் 16 படிக்கின்ற பொழுது தாவீது திருப்பொழிவு செய்யப்படுகின்ற பொழுது ஆண்டவர் ஆவி அவர் மேல் தங்கியது, அது முதல் அவர் ஆண்டவர் ஆவியால் வழிநடத்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது. அன்பு சொந்தங்களே, நீங்களும் நானும் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள். எப்பொழுது? நம் திருமுழுக்கின் போது. இந்த திருமுழுக்கின் போது குருவானவர் கிறிஸ்மா தைலத்தை நம் உச்சந்தலையிலே தடவுகின்ற பொழுது, சிலுவை அடையாளத்தின் நாம் அர்ச்சிக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் அபிஷேகம் செய்யப்படுகின்றோம், திருப்பொழிவு செய்யப்படுகின்றோம். எப்படி? திருப்பொழிவின் பொழுது பாவங்கள் கழுவி தூய்மையாக்கப்பட்டு ஆண்டவரின் ஆவியால் நிறைக்கப்பட்டு புது மனிதராக மாற்றப்படுகின்றார். அதை போலவே நாம் ஒவ்வொருவருமே ஜென்ம பாவத்திலிருந்து கழுவி தூய்மையாக்கி தூய ஆவியின் இல்லடமாக நாம் மாற்றப்பட்டு திருச்சபையின் அங்கமாக நாம் இணைந்து புது படைப்பாக புனிதத்துவத்திலே புனிதர்களாக விண்தூதர்களோடு இணைகின்ற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். உணர்கின்றோமா? நாம் அர்ச்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் குருத்துவத்திலே பங்கெடுப்பவர்கள். அதைத்தான் பேதுரு அழகாக சொல்லுவார். நாம் ஒவ்வொருவருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அரச குருத்துவ திருக்கூட்டம், கடவுளுக்கு சொந்தமான மக்கள். இந்த நிலையிலே இந்த உணர்விலே நாம் வாழ வேண்டும். கடவுள் என்னை அர்ச்சித்திருக்கின்றார், கடவுள் என்னை அபிஷேகம் செய்திருக்கின்றார். எப்படி?
லூக்கா புத்தகம் 4:16-17 சொல்லுவார் அல்லவா, தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவன் திருமுழுக்கின் வழியாக தன்னை முழுதுமாக கடவுளுடைய அன்பால் நிறைக்கப்பட்டவன் சொல்கின்ற வார்த்தை, ஆண்டவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். எதற்காக? இறைப்பணியை செய்வதற்காக, இறைவனுடைய பணியை செய்வதற்காக. முதலிலே நாம் அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள், திருப்பொழிவு செய்யப்பட்ட என்பதை உணர வேண்டும். அந்த திருப்பொழிவு செய்யப்பட்டதற்கேற்ற விதத்திலே நம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். நம் அன்றாட வாழ்விலே நாம் ஆண்டவருக்கு சொந்தமான மக்கள், ஆண்டவன் அபிஷேகம் செய்யப்பட்ட மக்கள் என்கிற உணர்விலே வாழுகின்ற பொழுது சாத்தானை துரத்த முடியும், பாவ பழக்கங்கள் நம்மிடமிருந்து அகற்றி எறிய முடியும். இறை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவர் குடிகொள்ள நம்ம ஏற்ற விதத்தில் நம் வாழ்வை அமைத்து கொள்ள முடியும். ஆகவே இந்த நாளிலே இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நம்மை அழைப்பது, நாம் ஒவ்வொருவரும் அருள்பொழிவு திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள். எந்த நிலையில் நாம் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கின்றோம்? நாம் பலவீனர்களாக இருக்கின்ற பொழுது, நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை அழைத்து தன் ஆவியை பொழிந்து தன் இரத்தத்தை நம் மீது தெளித்து நமக்கு திருப்பொழிவு செய்திருக்கின்றார். ஆகவே இயேசுவின் இரத்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிற நாம், தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிற நாம், அதற்கேற்ற முறையிலே இந்த நாளிலே வாழ முற்படுவோம். அப்பொழுது நாம் ஆசி பெற்ற மக்களாயிருப்போம். நம்மோடு இருக்கின்ற மக்களும் நம் வழியாய் ஆசி பெறுவார்கள். அருள் வேண்டுவோம். கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.